வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த போர் பதற்றம் தற்போது ஒட்டுமொத்த உலகத்துமே உலுக்கும் வகையில் ஒரு முழு அளவிலான உலகப் போராக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. சமீபத்திய காலமாக ஈரானிய இராணுவத்தினரால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அடுக்கடுக்கான மற்றும் மிக ஆக்ரோஷமான ஏவுகணை தாக்குதல்களுக்கு மிக கடுமையான முறையில் பதிலடி கொடுக்கும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளின் கூட்டு விமானப்படைகளும் இணைந்து மிக விபரீதமானதொரு கூட்டு ராணுவ நடவடிக்கையை முன்னெடுத்தும் இருக்கின்றது. இரு வல்லரசு நாடுகளின் இந்த வான்படைகள் ராணுவ மையப்பகுதியான அதன் தலைநகரான தெஹ்ரானை உத்தியோகபூர்வமாக இலக்கு வைத்து அங்குள்ள மிக முக்கிய உள்கட்டமைப்புகள் மீது அதிரடியான மற்றும் மிக கொடூரமான வான்வழி குண்டுவீச்சு தாக்குதலை தொடுத்தும் இருக்கின்றது. இந்த தாக்குதலானது மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்தையும் ஒரு மீள முடியாத உலக போர் அச்சுறுத்தலுக்கு தள்ளியும் இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு வான்படைகளுக்கு சொந்தமான ரேடர்களில் சிக்காத அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் ஈரானிய இராணுவத்தினரால் தலைநகரை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருந்த மிக வலிமையான வான் பாதுகாப்பு அரண்களையும் ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளையும் முற்றிலும் தகர்த்து கொண்டு ஈரானிய வானிலைக்குள் ஊடுருவியும் இருக்கின்றது. இவ்வாறான தலைநகர் தெஹ்ரானுக்குள் நுழைந்து கூட்டுப்போர் விமானங்கள் அங்கு மிக உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வந்த ஈரானின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகள், நிலத்தடி ஏவுகணை தளங்கள் மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ தலைமையகங்கள் குறிவைத்து சரமாரியாக குண்டுகளை வீசி கொடூர தாக்குதலை நடத்தியும் இருக்கின்றது. இந்த திட்டமிட்ட வான்வழி தாக்குதலின் போது அடுத்தடுத்து அதிபயங்கர அசுர வெடிச்சத்தங்கள் நகர் முழுவதும் கேட்டுள்ளதோடு அந்த அசுர வெடிப்புகளில் அதிர்வுகளினால் ஈரானிய தலைநகரமே ஒட்டுமொத்தமாக நிலை தடுமாறி நிலை குலைந்து போயும் இருக்கின்றது. இந்த கொடூரமான வான்வழி குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஈரானின் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து பல்வேறு வழிகளில் சமூக ஊடகங்கள் மற்றும் சர்வதேச செய்தி ஊடகங்களின் மூலம் வெளிவந்துள்ள அதிகாரப்பூர்வமற்ற நேரடி காணொலி காட்சிகளும் புகைப்படங்களும் உலக நாடுகளின் தலைவர்களையும் பொதுமக்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியும் இருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு வான்வழி நடத்திய இந்த மிக மோசமான குண்டுவீச்சு காரணமாக தெஹ்ரானில் முக்கிய ராணுவ வலயங்கள் மற்றும் அரசு உள்கட்டமைப்புகள் அனைத்து இடங்களிலும் முற்றிலும் தீப்பற்றி எரிந்து நாசமாகும் காட்சிகள் அந்த வீடியோக்களில் பதிவாகியும் இருக்கின்றது. மேலும் குண்டுகள் விழுந்து வெடித்ததன் வீரியத்தினால் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் பல நொடிப்பொழுதில் சிதைந்து தரைமட்டமாகியும் இருக்கின்றது. நகரின் வான்பரப்பு முழுவதும் பல கிலோமீட்டர் உயர்வதற்கு பிரம்மாண்டமான கரும்புகை மண்டலமாக மாறியும் அதிர்ச்சியூட்டும் பின்விளைவுகளும் அந்த வீடியோக்களின் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டு உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. ஈரானின் தலைநகர் மீதான இந்த நேரடி தாக்குதலானது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ பலத்தை முற்றாக முடக்குவதற்கு எடுத்த இறுதி உத்தியோகபூர்வ நடவடிக்கையாகவே பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த எதிர்பாராத கூட்டு தாக்குதலுக்கு பின்னால் ஈரான் தனது நட்பு நாடான ரஷ்யா, சீனா மற்றும் ஏனைய பிராந்திய ஆயுத குழுக்களுடன் இணைந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டாளி நாடுகளுக்கு எதிராக பாரிய பழிவாங்கும் தாக்குதல்களை தொடுக்கலாம் என்பதால் மத்திய கிழக்கின் உலகப்போர் சூழல் அதிகாரப்பூர்வமாக நிலைநிறுத்தப்பட்டும் இருக்கின்றது. தெஹ்ரான் நகரில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண பேரழிவு மற்றும் தொடர் வான்வழி சமர்கள் காரணமாக சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தை ஸ்தம்பித்து நிற்பதுடன் ஐநா சபை உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகள் இந்த உலக போரின் விளைவுகளை தடுக்க முடியாமல் தீவிர கவலையுடன் ஆழ்ந்தும் இருக்கின்றது. அடுத்ததாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மிக மோசமான ராணுவ மற்றும் ராஜதந்திர பதற்றங்களுக்கு மத்தியில் கடந்த வார இறுதியில் கோருக் நகரில் ஹொஷ் தீவில் அமைந்திருக்கும் ஈரானிய ரேடர் நிலைகள் மற்றும் ஆளில்லா வான் விமான தளங்கள் மீது தங்களது படைகள் மிக வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தும் இருக்கின்றது. அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதலானது பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு காவல்படையானது தனது அடுத்த கட்ட ராணுவ நகர்வுகளை மேற்கொண்டும் இருக்கின்றது. அதாவது தங்களுக்கு சொந்தமான சிரிக் தீவு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் ஒரு முக்கிய ராணுவ தளத்தின் மீது தாங்கள் மிக கடுமையான பதிலடி தாக்குதலை
தொடுத்துள்ளதாக அந்த படையானது பகிரங்கமாக அறிவித்தும் இருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வான்வழி அரங்கேறி வரும் இந்த ஆக்ரோஷமான மோதல்களில் எதிரொலியாக அண்டை நாடான குவைத்தினது எல்லை பகுதிக்குள் நுழைந்து முயன்ற விரோத ஏவுகணை மற்றும் ஆளில்லா விபரீத விமான தாக்குதலை தங்களது அதிநவீன ரேடர் அமைப்புகள் மூலம் உன்னிப்பாக பதிவு செய்ததாக குறிப்பிட்டும் இருக்கின்றது. இது ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளில் பரவி வரும் போர் பதற்றத்தை வெளிச்சமிட்டு காட்டிக்கொண்டு இருக்கின்றது. அதேவேளை மற்றொரு முனையில் லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் விரிவடைந்து வரும் இராணுவ படையெடுப்பு மற்றும் தரைவழி தாக்குதல்கள் தற்போதைய சர்வதேச சமூகத்தின் மத்தியில் மிக கடுமையான உலகளாவிய கண்டங்களை ஈர்த்தும் இருக்கின்றது. இஸ்ரேலின் இந்த எல்லையற்ற இராணுவ ஆக்கிரமிப்பினால் லெபனானில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருவதை அடுத்து பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டும் நோக்கில் பிரான்ஸ் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டும் இருக்கின்றது. லெபனான் மீதான இஸ்ரேலின் இந்த அபாயகரமான படையெடுப்பை தடுத்து நிறுத்துவது குறித்து அங்கு உடனடி போர் நிறுத்தத்தை கொண்டு வருவது குறித்தும் அவசரமாக விவாதிக்கப்படுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத்தை கூட்டுமாறு பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்தும் இருக்கின்றது. இந்த நகர்வானது உலக வல்லரசு நாடுகளுக்கு இடையே லெபனான் விவகாரம் எவ்வளவு தூரம் தீவிரமடைந்துள்ளதை எடுத்து காட்டுகின்றது. இந்த கடுமையான போர் பின்னணிகளுக்கு மத்தியிலும் மறுபுறம் ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளும் மிக விறுவிறுப்பாக அரங்கேறிக் கொண்டு வருகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போது தாங்கள் ஈரானுடன் ஒரு மிகச்சிறந்த மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை எட்டு மிக நெருங்கிய தருவாயில் இருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய சூழலில் ஈரானுக்கு சாதகமாக இறங்கி வராமல் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையில் மிகவும் கடுமையான நிபந்தனைகளை வற்புறுத்தி வருவதாக அமெரிக்காவின் முன்னணி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் இருக்கின்றன. அமெரிக்காவின் இந்த கடுமையான நிபந்தனைகள் பேச்சுவார்த்தையின் இறுதி முடிவை மாற்றியமைக்குமா என்ற கேள்வியும் எழுந்து கொண்டு இருக்கின்றது. அமெரிக்க அதிபரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய நிலைப்பாடு குறித்து ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தமது நாட்டின் உத்தியோகபூர்வ விளக்கத்தை அளித்தும் இருக்கின்றார். சுவிட்சர்லாந்து அல்லது ஏனைய நாடுகள் மூலமாக அமெரிக்காவுடனான தங்களின் மறைமுக தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் தூதரக ரீதியிலான விவாதங்கள் தொடர்ச்சியாகவும் தங்குதடையின்றியும் நடைபெற்று வருவதை அவர் ஒப்புக்கொண்டும் இருக்கின்றார். எனினும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையே நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டு இந்த ஒப்பந்தம் இறுதிக்கட்ட மற்றும் உத்தியோகபூர்வமாக இருதரப்பிலும் கையெழுத்திடப்படும் வரை தற்போதைய சூழலில் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாக கூற முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் மிகவும் நிதானமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மத்திய கிழக்கில் ஒருபுறம் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பாய்ந்து போர் மூட்டாலும் மறுபுறம் திரைக்கு பின்னால் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அதிகார போட்டிக்கான ராஜதந்திர சதுரங்க ஆட்டமும் மிக தீவிரமாக நடந்து வருகின்றமை தெளிவாக புலம்பெயர்கின்றது. அடுத்ததாக உலகளாவிய கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் மிக முக்கிய கடல்வழி பாதையாக திகழும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் முழுமையாக இறையாண்மையை செலுத்தும் சட்டப்பூர்வ உரிமை ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு மட்டுமே தனித்துவமான உள்ளது என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தும் இருக்கின்றார். சர்வதேச அளவில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அளவில் நீர்வழியில் போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்துக்கு கட்டுப்படுத்துவதற்கான முற்றிலும் புதியதொரு பாதுகாப்பு செயல்முறையை ஈரான் தற்போது நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த புதிய கட்டுப்பாடு ஏற்பாடுகள் மற்றும் கடல்வெளி பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் மறு எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நட்பு நாடான ஓமானுடன் மிக நெருக்கமான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு இரு நாடுகளின் கூட்டு முடிவாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இருப்பினும் இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்காவின் கொள்கைகளுக்கு இணங்கி ஓமான் மற்ற நாடுகளைப் போல நடந்து கொள்ளாவிட்டால் அந்த நாட்டை வெடிவைத்து தகர்த்து விடுவோம் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தும் இருந்தார். அமெரிக்காவின் இந்த அதிர்ச்சியூட்டும் அச்சுறுத்தலை தொடர்ந்து வாஷிங்டன் நிர்வாகத்தின் இத்தகைய மிரட்டல்களுக்கு ஒருபோதும் பணிய மாட்டோம் என்று ஈரான் அரசாங்கம் ஓமானை கேட்டுக்கொண்டதாக துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை முறியடிப்பதற்கும் பிராந்தியத்தில் கடல்வழி பாதுகாப்பை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் ஓமானின் ஒத்துழைப்பை ஈரான் இன்றியமையாதது என்பதும் அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஓமானுக்கு
பக்கபலமாக ஈரான் நிற்கும் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த விசேட அறிக்கையானது வெளியிடப்பட்டும் இருக்கின்றது. இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.